Hello students, இன்னைக்கு 12th statisticsல chapter 5 regression analysis அப்படிங்கிற பாடத்தில் 2 mark 3 mark 5 mark ஒன்றுனா வரிசையாக பார்த்துட்டு வரலாம். அதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாடத்தில் நிறைய தியரி கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ தியரிக்கு நீங்கள் வெயிட்டேஜ் கொடுக்கணும். பர்டிகுலராக 2 மார்க்லேயும் 3 மார்க்லேயும் உங்களுக்கு நிறைய தியரிகள் வர சான்சஸ் இருக்குது. அப்போ தியரி பார்ட்டை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா அதை நீங்கள் தரவாக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன செய்யணும், சம்ஸ் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் இப்போ நம்ம முதல்ல தியரியில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸாக வரிசையாக பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டிஃபைன் ரெக்ரெஷன் அனாலிசிஸ். ரெக்ரெஷன் அனாலிசிஸ் இஸ் a statistical method of determining the mathematical functional relationship connecting independent variable and dependent variable. அதாவது இண்டிபெண்ட் வேரியபிளுக்கும் டிபெண்ட் வேரியபிளுக்கும் இருக்கக்கூடிய லீனியர் ரிலேஷன்ஷிப், அதாவது மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த 2 வேரியபிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்போ இண்டிபெண்ட் வேரியபிள்னா என்ன, டிபெண்ட் வேரியபிள்னா என்ன? இண்டிபெண்ட் வேரியபிள்னா நானாக ஒரு வேரியபிளை செலக்ட் பண்ணிக்கிறேன், அதாவது நம்மளாக அந்த வேரியபிளை செலக்ட் பண்ணிக்கிறோம். டிபெண்ட் வேரியபிள்னா அந்த வேரியபிளை வச்சு எப்படி நம்ம இன்னொரு வேரியபிளானது அஃபெக்ட் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஸ்டடீஸ்னு எடுத்துக்கோங்களேன். ஸ்டடீஸ் இஸ் அன் இண்டிபெண்ட் வேரியபிள். அந்த ஸ்டடீஸ் ஆனது உங்களோட வெளியில் இருக்கிற வேரியபிள், அதாவது டிபெண்ட் வேரியபிள் என்னென்னா எப்படி அந்த எதை நம்பி உங்களோட ஸ்டடீஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதா என்னென்னா ரெக்ரெஷன் அனாலிசிஸ். ஒன்ஸ் அகேன் ரிப்பீட்டிங் யூ, ரெக்ரெஷன் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிளுக்கும் டிபெண்ட் வேரியபிளுக்கும் இருக்கிற லீனியர் ரிலேஷன்ஷிப் ஆர் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது. நீங்கள் எதோட கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாதுன்னா கார்லேஷனோட கன்ஃபியூஸ் ஆகிக்காருங்க. கார்லேஷன் சேஸ் தி டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேரியபிள். டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப்னு என்ன அர்த்தம்னா எந்த அளவு, எத்தனை பர்சன்டேஜ் ரெண்டுக்கு கனெக்ஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெயின்ஃபால் அண்டு ஈல்டு. ரெயின்ஃபால் ஜாஸ்தியாச்சுன்னா ஈல்டு ஜாஸ்தியாகும், ரெயின்ஃபால் கம்மியாச்சுன்னா ஈல்டு கம்மியாகும். அதுக்காக ரொம்ப ரெயின்ஃபால் இருந்ததுன்னா ஈல்டோட விளைச்சல் ஈல்டு உங்களுக்கு என்னவாக இருக்கும், விளைச்சல் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது கார்லேஷன். ரெக்ரெஷன் என்ன சொல்லணும்னா இவ்வளவு மழை பெஞ்சதுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னா உங்களுக்கு 20 குவிண்டால் ஆர் 30 குவிண்டால் விளைச்சல் வரும் அப்படின்னு சொன்னான்னா அது என்னது, ரெக்ரெஷன். ஸோ ரெக்ரெஷனையும் கார்லேஷனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒன், இது 2 மார்க்கு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன். இப்போ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன் 2 மார்க் கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் எதை மட்டும் எழுதினா போதுன்னா லீனியர் ரெக்ரெஷன் அண்ட் நான் லீனியர் ரெக்ரெஷன். இதே இது 3 மார்க் கொஷின் கேட்டாங்கன்னா ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின், ரைட் எ நோட் ஆன் சிம்பிள் ரெக்ரெஷன். அது 3 மார்க் கொஷனுக்கு வரலாம். இஃப் த ரிலேஷன்ஷிப் இஸ் லீனியர் அண்ட் தெர் இஸ் ஒன்லி ஒன் இண்டிபெண்ட் வேரியபிள் அண்ட் த ரெக்ரெஷன் இஸ் கால்ட் அஸ் சிம்பிள் ரெக்ரெஷன். அதாவது ஒரே ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்கும். அப்படி இருந்தால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் c அப்படின்னு இருக்குது, ஆர் y இஸ் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 5 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருந்தால் எக்ஸ் இஸ் அ, நல்லா பார்த்துக்கோங்க, y இஸ் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 5 அப்படின்னா எக்ஸ் இஸ் அன் இண்டிபெண்ட் வேரியபிள், y இஸ் த டிபெண்ட் வேரியபிள். எக்ஸுக்கு நான் எந்த நம்பர் வேணாலும் போடலாம், ஆனால் y எதை நம்பி தான் இருக்குது, எக்ஸை நம்பி தான் இருக்குது. அதே மாதிரி பாருங்களேன், ரெயின்ஃபாலுங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவு மழை பெய்யுதோ அந்த மழைக்கு தகுந்த மாதிரி ஒய்ங்கிறது ஈல்டானது கிடைக்கும். அதே மாதிரி வேறு எக்ஸாம்பிள் என்ன எடுக்கலாம், எக்ஸுங்கிறது டைம்னு எடுத்துக்கோங்க. எவ்வளோ மணி நேரம் நீங்கள் படிக்கிறீங்களோ ஒய்ங்கிறது உங்களோட மார்க்குன்னு எடுத்துக்கோங்க. ஸோ எவ்வளோ மணி நேரம் நீங்கள் படிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட மார்க்கானது மாறி வரும். இப்போ ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப்பில் கொடுக்குறேன், y இஸ் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 5 சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போட்டிங்கன்னா உங்களோட மார்க் என்னன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எதுலன்னா ரெக்ரெஷனில். ஸோ ரைட் ஏ நோட் ஆன் சிம்பிள் ரெக்ரெஷன். நீங்கள் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், சில எக்ஸாம்பிள் உங்களுக்கு கோட் பண்ணியிருக்கேன். இஃப் த ரிலேஷன்ஷிப் இஸ் லீனியர் அண்ட் லீனியராக இருக்குன்னா எத்தனை வேரியபிள் இருக்குது, ஒன்லி ஒன் இண்டிபெண்ட் வேரியபிள், தென் த ரெக்ரெஷன் இஸ் கால்ட் அஸ் தி சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன். ஸோ லீனியரில் இப்போ எதை பற்றி தான் படிக்கிறோம், லீனியரே ரெண்டாக பிரிக்கிறேன். ஒன்று என்னென்னா சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன். அதுக்கு தான் கீழே ஒரு படம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இண்டிபெண்ட் வேரியபிள் எக்ஸு, அது ப்ளூ கலரில் இருக்குது. டிபெண்ட் வேரியபிள் ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள். அப்போ இண்டிபெண்ட் வேரியபிளும் எரரும் சேர்ந்து எது வருது, டிபெண்ட் வேரியபிள். ஸோ இந்த டிபெண்ட் வேரியபிள் எதை நம்பி இருக்குன்னா இண்டிபெண்ட் வேரியபிளையும் நம்பி இருக்குது, எரரையும் நம்பி இருக்குது. அப்போ ரெக்ரெஷன் லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், y இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் bx ப்ளஸ் e. எரர்னா நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது ஸ்லைட் எரர் வரலாம். ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கிறேன், என்னோடய பாயிண்ட் மேலே இருக்குது, ஸ்ட்ரைட் லைன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த லைனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப்பு, தட் இஸ் கால்ட் அஸ் யுவர் எரர். புரியுதா? அதை பற்றி டீட்டெயில்டாக கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் தி சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் இஸ்
y is equal to a plus bx plus e. இப்போ தான் சொன்னேன், where x is the independent variable and y is the dependent variable and a is known as the intercept and b is called as the slope of the line. இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன் படிச்சிருக்கீங்க, அதே தான் இங்கே வருது. and e is the error term. This equation can be used to estimate the value of the response variable, response na y, based on the given values of the predictor variable. அதாவது predictor na என்ன அர்த்தம்னா independent variable x within its domain. within its domain னா அந்த x-ஐ எதுலேருந்து எது வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரியணும், அதுக்கு பேர் தான் டொமைன் அர்த்தம். புரியுதா? ஸோ வாட் இஸ் த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன்? y is equal to a plus bx plus e. எக்ஸுங்கிறது என்னது? வெரி குட், இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஒய்ங்கிறது என்னது? டிபெண்டன்ட் வேரியபிள். அண்ட் இ இஸ் கால்ட் அஸ் வாட்? எரர் டேர்ம். வாட் இஸ் ஏ? வெரி குட், இட் இஸ் இன்டர்செப்ட். வாட் இஸ் பி? இட் இஸ் கால்ட் அஸ் தி ஸ்லோப் ஆஃப் த லைன். புரிஞ்சிச்சா? ஸோ இதை மட்டும் தனியாக கேட்டாங்கன்னா எத்தனை மார்க் கொஷனுக்கு வரும்? 3 மார்க் கொஷனுக்கு வரும். நெக்ஸ்ட் கொஷின், 4th ஒன், ரைட் ஏ நோட் ஆன் மல்டிபிள் ரெக்ரெஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? லீனியர் ரெக்ரெஷன் பார்த்தோம். அந்த லீனியர் ரெக்ரெஷனை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று என்னது? சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன். ரெண்டாவது கேள்வி என்னது? மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கிறதுக்கு பதிலாக 2 ஆர் மோர், ஒன்று வந்தால் சிம்பிள்னு சொல்லியாச்சு, 2 ஆர் மோர் இருந்தால் தட் ரெக்ரெஷன் இஸ் கால்ட் அஸ் மல்டிபிள் ரெக்ரெஷன். என்னென்னு பாருங்கள், இஃப் த ரிலேஷன்ஷிப் இஸ் லீனியர் அண்ட் தி நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இஸ் 2 ஆர் மோர், தென் த ரெக்ரெஷன் இஸ் கால்ட் அஸ் தி மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். புரிஞ்சிச்சா? ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, செகண்ட் கொஷனில் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு லீனியர் ரெக்ரெஷன் பார்த்தோமா, அதுலேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா ரெண்டாக பிரித்து காமிக்கலாம். ஒன்று வந்து சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன், இன்னொன்று வந்து மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் 2 பைஃப்ரிகேஷனில் போட்டும் காமிக்கலாம். ஆர் வெறும் இந்த லீனியர் ரெக்ரெஷன் அண்ட் நான் லீனியர் எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடச்சிடும். ஓகே, அடுத்தது மல்டிபிள் ரெக்ரெஷன். இஃப் த ரிலேஷன்ஷிப் இஸ் லீனியர் and the number of independent variables is 2 or more, then the regression is called as the multiple linear regression. The general form of the multiple linear regression equation is y is equal to a plus b1 x1 plus b2 x2 plus b3 x3 plus etc. bt xt plus e ன்னு வரும். இப்போ பாருங்கள், சைடில் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கு. x, x1, x2, x3 etc. y. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒய்ங்கிறது வந்து நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மல்டிபிள் ரெக்ரெஷனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒய்ங்கிறது நீங்கள் படிக்கிறது, நீங்கள் வாங்கக்கூடிய மார்க்கு. நீங்கள் வாங்கக்கூடிய மார்க்கானது எதெல்லாம் நம்பி இருக்குது அப்படின்னா, ஒரு வேரியபிள் நம்பி இருந்தால் அது சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன். இப்போ நீங்கள் படிக்கிறீங்க டைம், நீங்கள் டயத்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு நல்ல மார்க் வரும் அப்படின்னு கிடச்சானா அது சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன். இப்போ இது நீங்கள் வாங்கக்கூடிய மார்க்கு எதெல்லாம் நம்பி இருக்குன்னா, ஒன்று உங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட், அதை x1 வச்சுக்கிறேன். ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருந்ததுன்னா உங்களோட மார்க் வந்து உங்களுக்கு கிளியர் அட்மாஸ்பியர் கிடைக்கும், நல்ல மார்க் கிடைக்கும். ரெண்டாவது, நல்ல ஸ்கூல், நல்ல டீச்சர். நல்ல ஸ்கூலில் வந்து ஸ்கூல் மட்டும் போகாது, நல்ல டீச்சர். உங்களுக்கு நல்ல டீச்சர் கிடைச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மார்க் என்ன கிடைக்கும்? பூஸ்ட் ஆக பாசிபிலிட்டி இருக்குது. மூணாவது, குட் ஃப்ரெண்ட்ஸு. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தாங்கன்னா அதனாலேயே உங்களோட மார்க் வந்து சேஞ்சஸ் நடக்கலாம். நாலாவது, சர்க்கம்ஃபரன்ஸ், என்விரான்மெண்டல், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நிலைமைகள். நீங்கள் வந்து நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, சுற்றி இருக்கிறதுல ஒரே டிஸ்டர்பன்ஸு, வீட்டை சுற்றி டிஸ்டர்பன்ஸு ஆர் ஸ்கூலை சுற்றி டிஸ்டர்பன்ஸு அப்படி இருந்தானா உங்களோட ஸ்டடீஸ் ஆனது அஃபெக்ட் ஆகலாம். அந்த மாதிரி நிறைய வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாம். அதனால் என்ன ஆகுதுன்னா உங்களோட ஒய், படிக்கக்கூடிய விஷயமோ நீங்கள் வாங்கக்கூடிய மார்க்கோ இத்தனையும் டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் எப்படி இருக்குது சொல்ல பார்க்கலாம். ஒய் ஈக்குவல் டு ஏ, ஏங்கிறது நீங்கள் ரெகுலராக வாங்கக்கூடிய மார்க், ப்ளஸ் b1 x1 ப்ளஸ் b2 x2 ப்ளஸ் b3 x3 எக்ஸெட்ரா ப்ளஸ் உங்களுக்கு வரக்கூடிய எரர். இஸ் இட் கிளியர்? ஸோ ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் மல்டிபிள் ரெக்ரெஷன் உங்களால் எழுத முடியுமா? திஸ் இஸ் ஃபார் யுவர் 3 மார்க் கொஷின். அடுத்தது பாருங்கள், ரைட் ஏ நோட் ஆன் நான் லீனியர் ரெக்ரெஷன். எத்தனை மார்க் வரும்னா 3 மார்க் வரும். 5th கொஷின், ரைட் ஏ நோட் ஆன் நான் லீனியர் ரெக்ரெஷன். If the relationship between the dependent variable and the independent variable is not linear. லீனியராக இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபார்மேட்டில் வரும். ஸ்ட்ரைட் லைனில் அந்த பாயிண்டெல்லாம் பிளாட் பண்ணிங்கன்னா எக்ஸ் வேரியபிளையும் ஒய் வேரியபிளையும் பிளாட் பண்ணினா ஸ்ட்ரைட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து லீனியர். சப்போஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக ஃபார்ம் ஆகலை அப்படின்னா தென் த ரெக்ரெஷன் இஸ் கால்ட் அஸ் தி நான் லீனியர் ரெக்ரெஷன். அதுக்கு ஒரு படம் பாருங்கள், படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத்து, ரெண்டாவது வந்து இப்படி வளைஞ்சு வளைஞ்சு வந்திருக்கு பாருங்க,
கியூபிக் ஃபங்க்ஷன். எக்ஸ்பனன்ஷியல் க்ரோத்னா கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு காஸ்ட்டு அண்டு வெயிட்டு இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு என்ன ஆகும்னா காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். 1 கிலோ சக்கரை வாங்கினீங்கன்னா ஒரு 25 ரூபான்னு வச்சுக்கோங்க. 2 கிலோ சக்கரை 50 ரூபா, 3 கிலோ சக்கரை ரேட் ஏறிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா அதோட ரேட் வந்து எக்ஸ்பனன்ஷியல் க்ரோத் ஆகிட்டே இருக்கும். இப்போ அதே மாதிரி பாருங்களேன், இப்போ கூட நம்ம வந்து மார்ச்லேருந்து இப்போ கொரோனா டிசீஸ் இருக்கும்போது மார்ச்லேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்டே வந்தது. மார்ச் 20 தேதியிலேருந்து 25 தேதி வாக்கில் ஆரம்பிச்சது. நம்ம தமிழ்நாடை பார்க்கும்போது மார்ச் 25 எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, 26 எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, 27 எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, அப் டு நான் இது வரைக்கும் பார்க்குறேன்னா ஜூன் 1 தட் இஸ் மே 31 வரைக்கும் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ ஒரு கிராஃபிக்கலாக போட்டால் அது என்னவா இருக்காது, லீனியர் ரெக்ரெஷனில் இருக்காது. எப்படி இருக்கும், நான் லீனியர் ரெக்ரெஷன். வெரி குட். அதுக்கு ஒரு படம் சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ரைட் எனி 3 யூசஸ் ஆஃப் ரெக்ரெஷன். ரெக்ரெஷனோட யூசஸ்லாம் எங்கே யூஸ் பண்ணுறோம்? 3 மார்க் கொஷின். எந்த 2 மார்க் கொஷனுக்கு இதை கேட்கலாம். 2 மார்க் கேட்டாங்கன்னா ஏதாவது 2 எழுதுங்க. 3 மார்க் கேட்டாங்கன்னா இந்த 3 பாயிண்ட்டே ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 1, it indicates the significant mathematical relationship between the independent variable and the dependent variable. அதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். தட் இஸ் மாடல் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டிகேட்ஸ் தி சிக்னிஃபிகண்ட் மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப். மேத்தமெட்டிக்கலாக சொல்லிடலாம், இவ்வளவு இருந்தால் இவ்வளவு வரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுதான் ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், இட் இண்டிகேட்ஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் இம்பேக்ட் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிள் ஆன் த டிபெண்ட் வேரியபிள். ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம், பி. அதாவது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த பிங்கிறது ஸ்லோப்புன்னு சொன்னேன். அந்த ஸ்லோப்பு தான் உங்களுக்கு என்ன செய்யணும், ஸ்ட்ரென்த் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஏங்கிறது ஃபிக்ஸ்டு, பிங்கிறது தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த எந்த அளவு பியோட வேல்யூ எக்ஸு மாறுதோ மாற பியை வச்சு தான் அது மாறிக்கிட்டே வரும். பி ஃபிக்ஸ்டாக இருந்தாலும் எக்ஸு 1ன்னு போட்டிங்கன்னா பி வந்து 0.5ன்னு வச்சுக்கோங்களேன், 0.5 இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸு 2னா 0.5 × 2. ஸோ ஸ்லோப் தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் இம்பேக்டாக கொடுக்குது. தேர்ட் ஒன், இட் இஸ் யூஸ் டு எஸ்டிமேட்னா கண்டுபிடிக்கிறது. இந்த வேல்யூ ஆஃப் த ரெஸ்பான்ஸ் வேரியபிள் ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் த இண்டிபெண்ட் வேரியபிள் ஃப்ரம் இட்ஸ் ரேஞ்ச் இன் த கிவன் டேட்டா. கொடுத்துருக்கிற டேட்டாவில் இந்த நம்பர்லேருந்து இந்த வரைக்கும் எக்ஸை எடுத்துக்கணும், அதான் இண்டிபெண்ட் வேரியபிள் எடுத்துக்கணும்னா ஒய் வந்து என்ன வரும், இதுலேருந்து இது வரும் அப்படிங்கிறத என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், எஸ்டிமேட் பண்ண முடியும். இதனால் என்ன மிஸ்யூஸ்ன்னு கேட்கலாம். இதை எஸ்டிமேட் பண்ணுறதுனால அடுத்து நம்ம என்ன செய்யலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்ச் மாதம் இவ்வளோ கொரோனானால அஃபெக்ட் ஆகிருக்காங்க, ஏப்ரல் மாதம் இத்தனை பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, ஜூன் மாதம் இத்தனை பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா என்ன செய்யலாம், நம்ம உடனே அடுத்து ஜூலையில் வி கேன் டேக் த ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ். முன்னாடியே நம்ம பிளான் பண்ண முடியும், இந்த மாதிரி நமக்கு வரப்போகுது, அதனால் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம். நம்ம வெதர்மேன் ரிப்போர்ட்லாம் சொல்கிறாங்க, இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி வரைக்கும் மழையானது ஹெவியாக இருக்கும், அதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம், இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படிங்கிறத பின்னாடி வரக்கூடியதை முன்னாடியே என்ன செய்ய முடியும், ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால தான் நம்ம ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும். அதான் இது முக்கியமான ரெக்ரெஷனில் இருக்கிற முக்கியமான எய்ம். இட் மீன்ஸ் த எக்ஸ்ட்ராபுலேஷன் ஆஃப் த டிபெண்ட் வேரியபிள் இஸ் நாட் ஜென்ரலி பெர்மிஷபிள். அதான் எக்ஸ்ட்ராபுலேஷன்னா இதுக்கு மேலே வர முடியாது அப்படிங்கிறத நம்ம முன்னாடி என்ன செய்ய முடியாது, பெர்மிசிபிள், நம்மளால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. இஸ் இட் கிளியர்? அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஒய் தெர் ஆர் 2 ரெக்ரெஷன் லைன். ரெக்ரெஷன் லைன் வந்து எத்தனை ரெக்ரெஷன் லைன் இருக்குது, ஏன் 2 இருக்குது. அதாவது ஒரு ரெக்ரெஷன் லைன் வந்து ரெக்ரெஷன் லைன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ்ன்னு பேர், இன்னொரு ரெக்ரெஷன் லைன் வந்து ரெக்ரெஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய். ஏன் ஒய் ஆன் எக்ஸு எக்ஸ் ஆன் ஒய்ன்னு 2 டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறோம் அப்படின்னு கேட்கலாம். ஒய் ஆன் எக்ஸுன்னா ஒய் இஸ் டிபெண்ட் வேரியபிள் அண்ட் எக்ஸ் இஸ் அன் இண்டிபெண்ட் வேரியபிள். எக்ஸு இண்டிபெண்ட்டாக ஆக்ட் பண்ணோம், ஒய் வந்து எதை நம்பி இருக்குன்னா எக்ஸை நம்பி இருக்கும். அதே மாதிரி ரெக்ரெஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய்னா எக்ஸ் ஆனது ஒய்யை நம்பி இருக்கும். அப்போ ஒய் என்ன வேரியபிளாக மாறிடுன்னா ஒய் வந்து இண்டிபெண்ட் வேரியபிளாக மாறும், எக்ஸ் ஆனது டிபெண்ட் வேரியபிளாக மாறும். அதாவது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ்ன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெக்ரெஷன் லைன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ்ன்னு பேர். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் டி ஒய்ன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எக்ஸ் இஸ் டிபெண்டிங் ஆன் ஒய், அதனால் எக்ஸு ஆன் ஒய்ன்னு அர்த்தம். ஸோ ஒய் தெர் ஆர் 2 ரெக்ரெஷன் லைன்ஸ்க்கு 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். There may exist 2 regression lines in certain circumstances when the variable x and y are interchangeable with related to casual effects by considering first one regression line of y on x, second one regression line of x on y. y on x இப்போ தான் சொன்னேன், எனது x is an independent variable and y is the dependent variable. அடுத்ததில் x on y இல் y is an independent variable and x is the dependent variable.
புரிஞ்சிடுச்சா இந்த கொஷின்? நெக்ஸ்ட் ஒன், ரைட் எ நோட் ஆன் மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த பாடத்தில். இது 3 மார்க்குக்கு அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி. மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்னால் என்ன பார்க்கலாம். இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் த டேட்டா பாயிண்ட்ஸ் do not fall on a straight line, not highly correlated. கார்லேஷன் ரெக்ரெஷனும் பார்க்குறதுக்கு ஒன்றா இருக்கும். நிறையா கேசஸில் எல்லா பாயிண்ட்டும் நீங்கள் கார்லேஷன் லாஸ்ட்டுக்கு 4th லெசனில் படிச்சிருக்கீங்க. அதில் என்ன படிச்சிருக்கீங்க? எல்லா பாயிண்ட்டும் ஸ்ட்ரைட் லைனில் விழாது. பாசிட்டிவ் கார்லேஷனாக இருந்தானா இட் ஃபார்ம்ஸ் எ நேரோ பேண்ட். அதை தான் சொல்கிறோம் ஹைலி கார்லேட்டட். அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு க்ளோஸாக அந்த எல்லா பாயிண்ட்டும் வந்து விழும். இல்லாட்டி எப்படி இருக்கும்? அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு க்ளோஸாக எல்லா பாயிண்ட்டும் கீழே வந்து விழுற மாதிரி இருக்கும். அப்படி மேலே போகிற மாதிரி இருந்தால் அந்த கார்லேஷனுக்கு பேர் பாசிட்டிவ் கார்லேஷன். அதே இது கீழே இறங்குற மாதிரி இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம்? நெகட்டிவ் கார்லேஷன். சில நேரம் எப்படி விழும்? எல்லா பாயிண்ட்டுமே ஸ்ட்ரைட் லைனில் விழும். அப்போ அந்த கார்லேஷன் என்ன படிச்சிருக்கீங்க? R is equal to 1. இஸ் இட் கிளியர்? ஸோ இப்போ நம்ம என்ன மாதிரி சிச்சுவேஷன் எடுத்துக்கிறோன்னா, இஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் வில் நாட் ஃபால் ஆன் எ ஸ்ட்ரைட் லைன். அதான் ஃபஸ்ட்டு லைனோட மீனிங். thus leading to a possibility of depicting the relationship between the two variables using several different lines. ஸோ என்ன ஆகும்னா, அந்த லைனுக்கு க்ளோஸாக தான் உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ நிறைய லைன் போட்டு நான் என்ன பண்ணுறேன்? அந்த பாயிண்ட் எல்லாம் உள்ளே கொண்டு வரேன். அப்போ எந்த லைனுக்கு கிட்டக்க அந்த பாயிண்ட் எல்லாம் வருதுன்னு பார்க்க போகிறேன். Selection of each line may lead to a situation where the line will be closer to some points and farther from other points. அதாவது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படி க்ளோஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட்டுக்கு உள்ளே ஒரு லைன் போட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த லைன் கிட்ட தான் எல்லா பாயிண்ட் இருக்கும். இப்போ சப்போஸ் இந்த பாயிண்டெல்லாம் இப்படி க்ளோஸாக இருக்குது, நடுவில் ஒரு லைன் போடாமல் மேலே ஒரு லைன் போட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த லைனுக்கும் இங்கே இருக்கிற பாயிண்ட்டுக்கு இருக்கிற டீவியேஷன் எவ்வளோ இருக்கும்? ஜாஸ்தியாக இருக்கும். புரியுதா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ வி cannot decide which line can provide the best fit the data. அப்போ அந்த என்னோடய பாயிண்ட்ஸ் எல்லாம் எந்த லைனுக்குள்ளே வந்தால் என்னோடய லைன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற லைனை, அதான் என்னோடய ரெக்ரெஷன் லைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் கேன் பி யூஸ் டு டிட்டர்மைன் த லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் இன் சச் கேசஸ். ஸோ ரெக்ரெஷன் லைன் தான் பெஸ்ட் ஃபிட்டிங் லைன். தேட் லைன் எந்த லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸும் அந்த லைனோட க்ளோஸராக இருக்கும். இப்போ பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கேட்டர்டாக இருக்குது, எந்த லைனுக்கிட்டக்க என்னோடய பாயிண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸாக வந்து ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஒரு டியூப்லைட் இருக்குது, அந்த டியூப்லைட்டில் என்ன செய்யுதுன்னா நிறையா அந்த பூச்சியெல்லாம் பறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏன் அந்த டியூப்லைட் கிட்ட பறக்குது? எறும்பு வந்து என்ன செய்யும்னா, ஒரு இடத்துல தேனோ ஏதோ கொட்டி எடுத்துன்னா உடனே என்ன செய்யும்? எறும்பு ஃபுல்லாக அதுக்கிட்ட க்ளோஸ் ஆகும். அப்போ அந்த தேன் வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த எறும்பு வந்து எல்லாமே என்ன செய்யணும்? ஸ்ட்ரைட் லைனை ஃபாலோ பண்ணிடும். அப்போ அந்த பாயிண்ட்ஸு எறும்பு எல்லாம் பாயிண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லைன், தேட் லைன் இஸ் கால்ட் அஸ் தி லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட். மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் புரியறதுக்காண்டி. இட் டிட்டர்மைன்ஸ் த லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் for given observed data by minimizing the sum of the squares of the vertical deviations from each data point to the line. புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? அதாவது எந்த லைன் எடுக்கிறீங்களோ, மிஸ் அந்த லைன் தான் எப்படி பெஸ்ட் ஃபிட்டிங் லைன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த லைனுக்கும் எனக்கு க்ளோஸாக விழுது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை பார்த்துக்கிட்டே வரேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய கை தான் அந்த லைன் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இந்த புள்ளிக்கும் என் கைக்கு இருக்கிற டிஸ்டன்ஸு. இன்னொரு புள்ளி இருக்குது, அதுக்கு என் கைக்கு இருக்கிற டிஸ்டன்ஸு. அடுத்த ஒரு புள்ளி தள்ளி இருக்குது, அதுக்கு இதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸு. ஸோ நான் ஒரு லைன் எடுக்க போகிறேன், அந்த லைனுக்கும் எந்தெந்த புள்ளியெல்லாம் இருக்கோ அந்த புள்ளிக்கும் அந்த லைனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்க்குறேன். அந்த டிஸ்டன்ஸ் ஆனது மினிமைஸாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு லைனை நான் செலக்ட் பண்ண போகிறேன். தேட் லைன் இஸ் கால்ட் அஸ் தி லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட். அது எப்படி இருக்கணும்? சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி வெர்டிக்கல் டீவியேஷன் ஃப்ரம் ஈச் டேட்டா பாயிண்ட் டு த லைன். அப்போ சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி டீவியேஷன். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ எக்ஸுங்கிறது ஒரு நம்பராக இருந்தால் ஒய்க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 + 4x வச்சுக்கோங்களேன். எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போட்டிங்கன்னா ஒய் வந்து 3. அப்போ உங்களுக்கு பாயிண்ட் எப்படி இருக்கும்? 0,3. எக்ஸு 1ன்னு எடுத்துக்கோங்களேன். அப்போ ஒய் என்ன வரும்? 3 + 4 × 1. அப்போ 3 + 4 7 வரும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 7. அப்போ 1,7. அப்போ 0,3 1,7 அப்படின்னு எல்லா பாயிண்ட்டையும் நான் மார்க் பண்ணிகிட்டே வரேன். அப்போ என்னோடய லைனில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு எப்படி? ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி வரக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. எனக்கு அப்சர்வ்டு வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறேன். 2 ஒய் வேல்யூவும் சப்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணதோட சமேஷன் எனக்கு எப்படி இருக்கணும்? லீஸ்ட்டாக இருக்கணும். அதுதான் கொடுத்துருக்காங்க நோட்டில்.
சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டீவியேஷன், அதை தான் ஈன்னு சொல்கிறோம். இ இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர் இஸ் த லீஸ்ட்டு. இதே இது நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நோட், sum of the residues is 0, that is summation of y minus y bar is equal to 0. புரிஞ்சிச்சா? So write a note on method of least square is very very important question. In most of the cases the data points do not fall on a straight line, thus leading to a possibility of depicting na கண்டுபிடிக்கிறது the relationship between the two variables using several different lines. Selection of each line may lead to a situation where the line will be closer to some points and farther from other points. We cannot decide which line can provide best fit to the data. Method of least squares can be used to determine the line of best fit. In such cases, it determines the line of best fit for the given observed data by minimizing the sum of the squares of the vertical deviation from each data point to the line. So, இதை படிச்சுக்க முடியுமா உங்களால்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதில் இந்த 2 நோட்டு வந்து உங்களுக்கு எது கேட்கலான்னா 1 மார்க் கொஷின் கேட்கலாம். Sum of the residues is always 0. அதாவது summation of y minus y bar is equal to 0. Next one, sum of the squares of the residues. Residuesனா deviation. Residues summation of y minus y bar the whole square is the least. Next question, what are the important consideration in use of regression equation? Regression equation யூஸ் பண்ணுறதுனால என்னென்னலாம் உங்களுக்கு அட்வான்டேஜ்? Point number 1, regression equation exhibits only the relationship between the respective two variables. Cause and effect study shall not be carried out using the regression analysis. அதாவது regression equation வந்து ரிலேஷன்ஷிப் இது வந்தால் இவ்வளோ வரும் அப்படின்னு தான் சொல்லும். அதனால் நமக்கு என்ன கிடைக்காதுன்னா ஃபர்தர் ஸ்டடிக்கு அதனால் எனக்கு எந்த ஒரு யூஸ்ஃபுல்லும் இருக்காது. Next one, the regression equation is fitted to the given values of the independent variable. Hence the fitted equation can be used for prediction purpose corresponding to the values of the regressor within its range. ஸோ ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் என்னால் என்ன செய்ய முடியும்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ ரெக்ரெஷன் அனாலிசிஸ் வந்து ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்தர் ப்ரெடிக்ஷனுக்கு. ஓகே, 10th கொஷின், ரைட் தி ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ஸ். ரைட் த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு எல்லா மாடலும் கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது 2 ஃபார்முலாவை நீங்கள் எழுதினா போதும். அதில் ஃபஸ்ட் ஒன், இந்த இது தெரிஞ்சால் தான் ரெக்ரெஷன் ஈக்குவேஷனில் இருக்கிற எல்லா கணக்கையும் உங்களால் போட முடியும். ரெக்ரெஷன் ஈக்குவேஷன், ரெக்ரெஷன் லைனு, ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வருது. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் தரவாக படிச்சுக்கணும். ரைட் த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ஸ். நிறையா ஃபார்முலா இருக்குது, நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கிறனால உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருக்கேன். அதை எப்படி டினோட் பண்ணுறோன்னா BXY அண்ட் BYXங்கிறோம். ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் நம்ம Bன்னு சொல்கிறோம். Y is equal to A plus BX சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த B வந்து 2 ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஒன்று வந்து X on Y, another one is Y on X. BXY அப்படின்னா RXY into standard deviation of X by standard deviation of Y. Xக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போட தெரியும், ஒய்க்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போட தெரியும். ஆறுங்கிறது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எதை கண்டுபிடிச்சிடலாம்? BXY. BXYக்கு ஃபார்முலா என்னென்னா R into standard deviation of X by standard deviation of Y. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு கொடுத்தா எக்ஸை முதல்ல எழுதுங்க, XY. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் X by standard deviation of Y. YXன்னு கேட்டாங்கன்னா எப்படி எழுதுவீங்க? வெரி குட், RXY into standard deviation of Y by standard deviation of X. அப்போ நீங்கள் கேட்கலாம், மிஸ் RXYயும் RYXும் ஈக்குவலாக இருக்குமா மிஸ்? கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். கார்லேஷன் சாப்டரில் படிச்சிருக்கோம். இஃப் X and Y are interchanged, the value of the correlation coefficient will not change. அதுதான் இங்கே. ஸோ இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் U on V, அதாவது XYக்கு பதிலாக UV எப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் முதல்ல X பார் கண்டுபிடிப்பேன், கார்லேஷனில் கண்டுபிடிக்கிற மாதிரியே தான் X பார் கண்டுபிடிப்போம், Y பார் கண்டுபிடிப்போம். X பாரும் Y பாரும் உங்களுக்கு டெசிமலில் வந்துருச்சு. இப்போ 33.54, 49.86 அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 33.54 வந்ததுன்னா அப்ராக்சிமேட் பண்ணி 34ஆக மாற்றிப்பீங்க. 49.51னா அப்ராக்சிமேட்லி 50ஆக மாற்றிப்பீங்க. அப்போ நம்ம அஸ்யூம் பண்ணி மாற்றிக்கிறோம். U is equal to X minus A, V is equal to Y minus B அப்படி நம்ம அஸ்யூம் பண்ணி மாத்திரம் பார்த்தீங்களா, அந்த இதுதான் UV. அப்போ Uன்னு அர்த்தம் X minus A, Vன்னு அர்த்தம் Y minus B. அப்போ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் U on V ஈஸியாக போட்டலாமா? கார்லேஷனுக்கு என்ன பண்ணோமோ அதே தாமா இங்கே. ஸோ BUV equal to N into sigma UV
அங்கே வந்து I is equal to 1 to n ஏன் கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். மொத்தம் எத்தனை அப்சர்வேஷன் பார்த்துக்கிறேன், 1லேருந்து n வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அத்தனை அப்சர்வேஷனுக்கு சமேஷன் ஆஃப் uv போடணும். மைனஸ் சிக்மா u இன்ட்டு சிக்மா v, அதாவது சமேஷன் u இன்ட்டு சமேஷன் v பை BUVன்னு கொடுத்தாங்கன்னா v ஸ்கொயரில் போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. BVUன்னு கொடுத்தா u ஸ்கொயரில் போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஞாபகப்படுத்தலாமா? BUV ஈக்குவல் டு n இன்ட்டு சிக்மா UV மைனஸ் சிக்மா u இன்ட்டு சிக்மா v பை n இன்ட்டு சிக்மா v ஸ்கொயர் மைனஸ் சிக்மா v த ஹோல் ஸ்கொயர். தெளிவாயாச்சா? அடுத்தது BVU ஈக்குவல் டு n இன்ட்டு சிக்மா UV மைனஸ் சிக்மா u இன்ட்டு சிக்மா v. நியூமரேட்டர் மாறவே இல்லை பாருங்கள். அப்போ டினாமினேட்டர் என்ன வருது பாருங்கள், n இன்ட்டு சிக்மா u ஸ்கொயர், u வரும்போது u ஸ்கொயர் வருது பாருங்கள். வாட் இஸ் u? வெரி குட், u இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ. ஏங்கிறது நம்ம மீனுக்கு வெரி க்ளோஸராக வரக்கூடிய அஸ்யூம்டு வேல்யூ, u ஸ்கொயர் மைனஸ் சிக்மா u த ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சிச்சா? அடுத்த ஃபார்முலா பாருங்கள், ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய். சப்போஸ் அந்த எக்ஸும் ஒய்யும் வித்தின் 15க்குள்ளே இருக்குது, எக்ஸ் பாரும் ஒய் பார் வந்து டெசிமல்லையும் வரல. அப்படி இருந்ததுன்னா நம்ம டேரெக்டாகவே என்ன செய்யலாம், யூவி எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. bxy இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு சிக்மா xy மைனஸ் சிக்மா எக்ஸ் இன்ட்டு சிக்மா ஒய் பை n இன்ட்டு சிக்மா ஒய் ஸ்கொயர். பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு போன இதில் சொன்ன மாதிரியே வந்திருக்கான்னு பாருங்கள். எக்ஸு ஒய்ன்னு இருந்தால் ஒய் ஸ்கொயர் போட்டுக்கணும், யூன்னு இருந்தால் யூ ஸ்கொயர்னு போடணும். அதான் செகண்டு, எக்ஸு ஒய்யில் இருக்க செகண்டு, வின்னு இருந்தால் வி ஸ்கொயர்னு போடணும். இப்போ நல்லா தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். bxy இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு சிக்மா xy மைனஸ் சிக்மா எக்ஸ் இன்ட்டு சிக்மா ஒய் பை n இன்ட்டு சிக்மா ஒய் ஸ்கொயர் மைனஸ் சிக்மா ஒய் த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் சொல்ல முடியுமா? வெரி குட். byx இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு சிக்மா xy மைனஸ் சிக்மா எக்ஸ் இன்ட்டு சிக்மா ஒய் பை n இன்ட்டு சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்மா எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். கார்லேஷனுக்கு இதே மாதிரி ஃபார்முலா தான் வரும். நியூமரேட்டர் மாறாது கார்லேஷனில். டினாமினேட்டரில் இருக்கிற ரெண்டு சேர்ந்து வரும், ரூட்டுக்குள்ளே வரும். ஸோ நீங்கள் இதில் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா, மறந்து போய் டினாமினேட்டருக்கு ரூட் போட்டுருவீங்க. கார்லேஷன் படிக்கிற மாதிரியே இதுலேயும் போட்டுருவீங்க. அதனால் அது தப்பு வரும். பி கேர்ஃபுல் வைல் டூயிங் திஸ் சம். நல்லா புரிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் கொஷின், ரைட் த லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் அண்ட் ஆல்சோ ரைட் த நார்மல் ஈக்குவேஷன்ஸ். ஏற்கனவே அதை பார்த்தாச்சு. த லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ். இந்த நார்மல் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு ஃபார்முலா. ஜஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, ஒய்க்கு எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, ஒய்ன்னு கொடுத்துருப்பாங்க. எக்ஸுக்கு வேரியஸ் வேல்யூஸ் இருக்கும், அடுத்தது ஒய்க்கு வேரியஸ் வேல்யூஸ் இருக்கும். புரியுதா? இப்போ கொடுத்துருக்கிற எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ, அந்த ஒய் வேல்யூங்கிறது கிவன் ஒய் வேல்யூ, அதான் அப்சர்வ்டு ஒய் வேல்யூ. எக்ஸ்பெக்டட் ஒய் வேல்யூ தான் இந்த லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட்டில் வரக்கூடிய ஒய் வேல்யூ. ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ். ஓகேயா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒய்1 அப்படின்னா என்ன வரும், ஏ ப்ளஸ் பி எக்ஸு 1. அந்த எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸுக்கு வந்து 1 2 3 4 5 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒய்யில் வந்து வேறு ஏதோ நம்பர் 27 36 45 62 73 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய்க்கு பதிலாக எனக்கு 27 இங்கே வராது, ஏயும் கொடுத்துருவாங்க பியும் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ 1 தூக்கி போடுறேன், போட்டால் உங்களுக்கு ஒய் 1 வரும். அதான் என்னென்னா எக்ஸ்பெக்டட் ஒய் வேல்யூ. கொடுத்துருக்கிறது அப்சர்வ்டு ஒய் வேல்யூ, கேட்டது வந்து எக்ஸ்பெக்டட் ஒய் வேல்யூ. இப்போ என்ன பண்ணுறேன், அதை ஃபுல்லாக டோட்டல் போடுறேன். ஒய்யை ஃபுல்லாக டோட்டல் போடுங்க, சிக்மா ஒய் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ சிக்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏயை ஃபுல்லாக டோட்டல் போடுங்க. ஏன்னு எத்தனை டைம்ஸ் இருக்குது, n டைம்ஸ் டோட்டல் போடுறேன். அப்போ ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் n டைம்ஸ் போட்டால் என்ன வரும்? வெரி குட், NA ப்ளஸ் பி இஸ் ஏ கான்ஸ்டன்ட். எக்ஸை ஃபுல்லாக டோட்டல் போடுங்க, சிக்மா எக்ஸ். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? சிக்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு NA ப்ளஸ் பி சிக்மா எக்ஸ். எதுக்கு மிஸ் இந்த நார்மல் ஈக்குவேஷன், இந்த ஏயும் பியும் கண்டுபிடிக்கிறதுக்கான இந்த நார்மல் ஈக்குவேஷன். புரியுதா? அடுத்து என்ன பண்ணுறேன், மேலே இருக்கிற ஈக்குவேஷனை xy ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர்னு போடுறேன். எக்ஸால் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ டோட்டல் போடுங்களேன், சிக்மா xy ஈக்குவல் டு ஏ சிக்மா எக்ஸ் ப்ளஸ் பி சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு இந்த பாடம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் சில தியரி சம்ஸ் இருக்குது, அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.